வெல்கம் டு சோனோஸ். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ரொம்ப நேரமாக 6 மணிலேருந்து கண்டென்ட் பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்க, சுற்றி ஆம்பியன்ஸை. அதான் நானும் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன கண்டென்ட் போடுறதுன்னு, என்ன போடுறதுன்னு தெரியல. யார் அது தம்பி? நான் மைக்கு போட்டு ஆன்ல இருக்கா? ஆன் ஆயிடுச்சு பாரு. இந்த கைஸ் நான் ஹெல்மெட்டை கழட்டிக்கிறேன். ஐயோ சரி, இப்படியே பிடிச்சிக்கலாம். ஓகே, இது இங்கே என்னடா பண்ணுற? ஆனால் கண்டென்ட் தேடி நடந்து வந்தேன். கண்டென்ட் தேடி நடந்தது? ஹேய், காமெடி ரொம்ப கேவலமாக இருக்குல்ல? பயங்கரமான கண்டென்ட் யோசிச்சிருக்கேன். இல்லை, காமெடி ரொம்ப கேவலமாக இருக்குல்ல? கண்டென்ட் தேடி நடந்து வந்தேன். கட் பண்ணி போட்டுரு. நீ பின்னாடி இருந்தாலும் எல்லாரும் தெரிஞ்சிச்சு. சரி கூட ஒரு பயங்கரமான கண்டென்ட்டோட வந்திருக்கேன் கைஸ். இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, என்னடா கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் மூஞ்சே தெரிலடா டேய். இப்போ தெரியும், நல்லா தெரியுது சொல்லு. அப்பா பிளாக் இது கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி போனதில் கொஞ்சம் மறந்துட்டேன். கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் வார். செக்யூரிட்டி தாத்தா பார்க்குறாரு. ஆமாம், ஃபுட் வார் எப்படின்னா, இவனுக்கு பிடிச்ச ஃபுட்டும் எனக்கு பிடிச்ச ஃபுட்டும் சொல்லுவோம். அதுல தான் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டாபிக் எடுத்துப்போம். ஒரு குறிப்பிட்ட இது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரியாணி, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரைட் ரைஸா இல்லை சைட் டிஷ்ஷா சம்திங், எது பெஸ்ட் அதுல யார் வின் பண்றாங்களோ அதுதான். இன்னைக்கு பிரியாணியில் நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தலசேரி பிரியாணி. நான் வந்து சென்னை தான் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் ஹைதராபாடி. பிகாஸ் தலசேரியோட ஹைதராபாடி கம்பேர் பண்ணதே இல்லை. ஸோ நான் வந்து இப்போ தலசேரியும் ஹைதராபாடி. நான் எந்த கடைக்கு போகிறேன்னு எனக்கு தெரியல, இவனுக்கு தான் தெரியும் அந்த கடை. இங்கே எங்கே கடை தெரியும்? தலசேரி பிரியாணி. ஆமாம், தலசேரி பிரியாணி நம்ம அண்ணாநகர் ஈஸ்ட்ல தான் இருக்கு, பக்கத்துல தான். மற்றது இன்னொன்று வந்து சாந்தி காலனியில் இருக்கு. ஓகே சரி, ஓகே கைஸ், நாங்கள் அந்த கடையில் போயிட்டு பண்ணுறோம். யோ கைஸ், ஃபைனலி பிரியாணி வந்துருச்சு. ஆஃப்டர் லாங் 20 மினிட்ஸ் சொல்லி வந்த உடனே ஸ்மெல் செம்ம சூப்பர், செம்ம டெம்டிங். வந்த உடனே செம்ம டெம்டிங். சரி ஓகே, அதாவது வந்து இப்போ என்னன்னா வந்து இந்த தலசேரி பிரியாணி என்னடா நக்கி சாப்பிட்றேன், புளிப்பா இருக்குது. நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. சரி ஓகே, தலசேரி பிரியாணி இருக்கு. இந்த தலசேரி பிரியாணி இப்போ நம்ம வந்து மூடிட்டு இருக்கியா? இது புளிக்குதுடா, அது இப்போதான் சும்மா இருக்கு. தலசேரி பிரியாணியை மாட்டுடா. ஏய், இதை சேர்ந்து போய் பண்ண விட்றா. இந்த தலசேரி பிரியாணி இப்போ நம்ம வந்து 1940 பண்ண போகிறோம். கண்டுபிடிச்சாங்க. டப்புன்னு ஒரு எடிட்டிங் சவுண்டு. ஓகே பண்ண ஒரு எப்படி? ஓகே, யூ ஆக்ஷன். ஓகே எஸ், பேக் டு டாபிக். இப்போ தலசேரி பிரியாணி நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றேன், நெக்ஸ்ட் அவன் சாப்பிடுவோம். என்ன டீக்கே அப்பளம்லாம் வச்சுருக்காங்க. சரி, பப்படம். சரி, அப்போ சாப்பிடக்கூடாது, இப்படி தான் சாப்பிட்ணும். என் மூஞ்சே தெரிய மாட்டேங்குது வீடியோவில். தெரியலன்னா ஓரம் படம். இப்போ உள்ள கறி இருக்குது. ஐடியா இருக்கும். ஹைதராபாத் பிரியாணி மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அப்படி தான் இருக்கும். பெரிய ரைஸு உள்ளே வந்து கறி இருக்குது. ஓஹோ, இது ஹைதராபாத்ல கீழே மேலே இருக்கும், இது உள்ளே இருக்கா? அதுவும் உள்ள தான்டா இருக்கும். இல்லை, அது கீழே இருக்கும். சாரி, அதுவும் இதுவும் உள்ளே தான் இருக்கு. கீழே குட்டிச்சிடும். எனக்கு கொட்டிடுவான் எல்லாத்தையும். ஓகே, இப்போ என்னன்னா இந்த பப்படம் இருக்குல்ல, பப்படத்தை போட்டு பிசைஞ்சு பிரியாணிலேருந்து ஸ்மெல்லே டெம்டிங்காக இருக்குப்பா. ரைஸ்லேருந்து கொஞ்சம் பாட்டு பப்படம், தனியாக பப்படம் வச்சுக்கோ. இதை போட்டு சாப்பிட்ணுமா? பப்படம் குழச்சி அந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். சியர்ஸ். எப்படி சாப்பிட்றாங்க? ஓ, எவ்வளோ வாங்குனீங்க காசு? நான் சொல்ல முடியாது. எதுவுமே சொல்கிறேன், நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ என்னோட டைம், மை பிளேட். உனக்கு ரைஸ் கம்மியாக இருக்குப்பா. போட்டுக்கலாம் இது பீஸ் குக்காவில். இல்லை சூப்பராக குக்காது. காவலியா வந்துட்டான்? இல்லைடா, புடம் இல்லை, பட் அது சாத பீஸ் இல்லை, ஸ்கின் இருக்கு. இந்த இதோட மிக்ஸ் பண்ணுங்க. பப்படம், எப்படி இருக்கு? சாப்பிட்றேன், அவ்வளோ நல்லா இருக்குடா. இருங்க காய்ஸ், இன்னொரு வாய் சாப்பிட்டு வரேன். நல்லா உள்ளே வந்து சாப்பிடுப்பா. எப்படி இருக்குன்னா பிரியாணி சொல்ல முடியல. ஒரு சூப்பர் தொக்கு, ஆனியன் கேரமலைஸ் ஆகி
அது தொக்க பிசினஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆனால் இது பிரியாணின்னு சொல்ல முடியாது நம்ம ஊருக்கு. நம்ம ஊர்ல பிரியாணி சொல்ல மாட்டாங்க, அவங்க ஊர்ல நம்ம பிரியாணியை பார்த்து நம்ம பிரியாணி சொல்ல மாட்டாங்க. அதான் நம்ம ஊருக்கு ஸ்டைலிங் கண்டிப்பாக பிரியாணி கிடையாது. பட் ஒன் ஆஃப் த டேஸ்ட் மோஸ்ட் என்ன சொல்றது, வாய் வளருது நான் சாப்பிட்டு பேசுகிறேன். நாங்கள் சாப்பிட்டு உங்ககிட்ட வரும். இல்லை அதாவது நான் ஏன் வந்து இந்த பிரியாணி வந்து சொல்லலாம், இப்போ இதுக்கும் தலசேரிக்கும் ஹைதராபாத்துக்கு என்னன்னா வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து ரெண்டுத்துலேயும் வந்து ரைஸு தொக்கு தான். ஸோ அந்த 2 பிரியாணியை நான் வந்து கம்பேரிஷன் போட்டேன். போடு. எனக்கு வாயெல்லாம் இது கொளருது. கிடையாதுப்பா, பார்த்துன்னு வாயெல்லாம் கொளருதுப்பா. ஓகே கைஸ், நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். வீடியோ முடிச்சுட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு கட்டிட்டு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பார்க்குறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வந்து பக்கத்து கடையில் போய் பார்க்குறோம். பக்கத்து கடையில் ஹைதராபாத் கடையில் போய் பார்க்குறோம். ரெடி, ஸ்டே டியூன். அது வரைக்கும் ஒரு ஷார்ட் கமர்ஷியல். யா கைஸ் நம்மளோட பார்ட் 2 மட்டன் பிரியாணி ஹைதராபாத். யா ஸோ இதையும் வந்து கம்பேர் பண்ணி பண்ணலாமா? எஸ், எக்ஸ்பிளனேஷன் பண்ண வந்தல. எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் என்னன்னா சொல்லுப்பா. ஆனால் வந்து ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. சரி சாப்பிடு. ஓகே ரெடி. அந்த அக்கா நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. என்னடா இவங்க பண்ணுறானுங்கன்னு பார்க்குறது. நாங்கள் வந்து எல்லாம் நல்லா பண்ணுவோங்க, வீடியோ மட்டும் தான் நல்லா இருக்காது. கரெக்ட். ஓகே இவ்வளோதான். எனக்கு நீ ஏன் குவான்டிட்டி ஆக்சுவலி நிறைய தான் இருக்குது. நான் நினச்சேன் டப்பா தான் பெருசு போல அப்படின்னு, தட்டி பெருசுன்னு பார்த்தா குவான்டிட்டி நல்லா பெருசாக தான் இருக்குது. 1 2 டாக்டர் பால் மேனிக்கம்மா தெரில யார் அவரு. நான் கொஞ்சம் ஹாலிவுட் தான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர். ஆக்சுவலி 3 பீசஸ் குட். அந்த மசாலா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க வேணும்னா. நீங்கள் மசாலாவாக சாப்பிட்ற ஆள் தான். நான் கொடுக்க மாட்டேன், கொல்லக்கூடாது. இல்லை பே பண்ண எக்ஸ்ட்ரா கொடுப்போம். எக்ஸ்ட்ரா பே ஆகணும், எல்லாமே காசு தாங்க. ஓகே ஓகே இருடா ரிவ்யூ பண்ணிக்கலாம், அப்புறம் எடுத்து போட்டு பிரியாணி. நான் தான் சரி ஓகே. உன் ஹைதராபாத் பிரியாணி என்னோடது. என்னோட ஸ்பெஷல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைத்தா. மோஸ்ட் ஸ்பெஷல் சொல்லக்கூடாது, அது பிரியாணி ஸ்பெஷல். சரி பிரியாணி எப்படி சாப்பிடுவோம்னு சொல்லுவோம். கொஞ்சம் லைட்டாக அது குருமா. ஆக்சுவலி நம்ம கத்திரிக்காய் சாப்பிட்ருப்போம், இது குருமா. தலசேரியில் வந்து ஒரு புளிப்பாக ஒரு பீட்ரூட் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நான் பிரியாணி பீட்ரூட் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குருமா ஒரு வாய் இதே மிக்ஸ் பண்ணி பீஸ் ஒரு வாய் பீஸ் இல்லையா அதில் சுடுது. உங்களுக்கு என்ன எப்படி இருக்கு? சூப்பர். பட் என்னன்னா பார்க்குறேன், தலசேரியோட கம்பேரிசன் கிடையாது. கம்பேரிசன் இல்லை, நீ சொல்லு, நீ சாப்பிட்டு பார்த்தா அதை சொல்லுவேன். இல்லை கரெக்டாக பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வித் குருமாவோட தயிர் பச்சடி தான் ஃபிக்ஸ் பெட்டர். நான் வெறுமா சாப்பிட்டேன். குட் பீஸ் ரப்பர் மாதிரி இருக்கு. சொல் இல்லைப்பா, பீஸ் போட்டு பாரு. மிகவும் சாஃப்டாக இருக்குங்க. மில்கில் மிராக்கில் சூப்பராகவும் சாஃப்டாக இருக்குது. பட் வந்து பிக்க முடியல, ரப்பர் மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அதாவது எப்படி சொல்கிறது, எப்போவுமே ஒரு சென்னை ஸ்டைல் பிரியாணி அது சாப்பிட்றோம். இது உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக நல்ல டேஸ்ட் இருக்கும். இதுக்கப்புறம் எப்படின்னா மன்னிச்சிடுங்க, இப்பயும் சொல்கிறோம், நாங்கள் ஃபுட் விளாகர்லாம் இல்லை, ஃபுட்டு சாப்பிட்ற விளாகர். இது நாங்கள் எல்லா கண்டென்ட்டும் போடுவோம். ஸோ இதில் ஒன் ஆஃப் த கண்டென்ட்டாக இது. என் மண்டை வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, ஏன்னா ஹெல்மெட் போடுறதுனால கிடையாது. ஓகே கைஸ், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு கட்டிட்டு கிளைமேக்ஸில் சந்திப்போம். அத்தோடு உங்களது விடைபெறுவது பிரேக் போடலாமா? ஷார்ட் கமர்ஷியல் வேற டைலாக் தெரியலடா, என்னை விட்டுருடா. என்னை விட்டு உடச்சுப்பா. இந்த ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த வீடியோக்கு வரோம். கிளைமேக்ஸ். ஹை கைஸ், ஃபைனலி we reached our destination. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து அது ரிவ்யூ சொல்கிறோம். ரிவ்யூ மீன்ஸ் எப்படி சொல்கிறது, எது பெஸ்ட்டு, அதாவது யார் வின் பண்ணான்றது தான். இந்த வாரில் யார் ஜெயிச்சதுன்னா கண்டிப்பாக நான் மலபார் பிரியாணி. எஸ் டெஃபினெட்லி இட்ஸ் மலபார் பிரியாணி. இட்ஸ் மீ.
The winner is me. ஒரு தடவை ஜெயிச்சுட்டு ஆணவத்துல தம்பி ஜெயிச்சாச்சு நான் அப்பவே மலபார் பிரியாணி தான் பெஸ்ட்னு சொன்னேன். ஆக்சுவலி இது என்னன்னா ஹைதராபாத் பிரியாணி எப்படி இருந்ததுன்னா பீஸ் அந்த இதுல புட்டுறப்ப கல்லு மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா, எக்ஸ்பீரியன்ஸோட நான் சொன்னேன்ப்பா உனக்கு. சரிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது இது போட்டு ஹெல்மெட் ரிவ்யூ கொடுப்பா, அதை விட்டா ரிவ்யூ கொடு ஃபைனல். என்ன பிரச்சனை நான் வந்து இங்க வந்து ஹைதராபாத் பிரியாணி இப்போ இதுக்கு ஹைதராபாத் பிரியாணில வந்து என்ன சொல்றது பிரியாணி அது ஆக்சுவலி என்னன்னா இஞ்சி பூண்டு மட்டும் தான் அதுல இருந்ததே தவிர வேற எதுவுமே இல்ல. தென் கரம் மசாலா ஜாஸ்தி. அதாவது இப்ப என்ன ஹைதராபாத் தலசேரிக்கு பதிலா இப்ப என்ன சொல்லலாம்னா வந்து அந்த இஞ்சி பூண்டு சாதம் அப்படி இல்லப்பா நான் சொல்றது. இப்ப அந்த கடை பேர் என்ன? ராமாஸ் ஹைதராபாத் பிரியாணி வர்சஸ் ஃபஜ்ஜீஸ் பிரியாணி. ஃபஜ்ஜீஸ் தலசேரி பிரியாணி. நம்ம என்ன சொன்னா ஃபஜ்ஜீஸ் தலசேரி பிரியாணி தான் பெஸ்ட். இப்போ நான் வந்து ஹைதராபாத் பிரியாணி வேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் வேற கடையில வந்து நல்லா கூட இருக்கலாம். நம்ம சாப்பிட்ட இன்னைக்கு டேட்ல கூட அந்த கடையில நல்லா இல்லாம இருக்கலாம், வேற டேட்ல நல்லா இருக்கலாம். இன் டுடேஸ் பெஸ்ட் யாருன்னா தலசேரி பிரியாணி இன் ஃபஜ்ஜீஸ். பிளஸ் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் அந்த தலசேரி பிரியாணி ஃபஜ்ஜீஸ் பிரியாணி அந்த கடையில சர்வீஸ் எக்ஸலென்ட். அதே ராமாஸ்லயும் குறை சொல்லலாம் முடியாது. பட் ஸ்டில் கம்பேர் பண்ணும்போது வந்து அங்க செம்மையா சர்வீஸ் பண்ணிருந்தாங்க. So today's winner is Fajis Talasiri biryani. Suvan. And me. Yeah, me. And today's loser. No loser. Runner up. Okay, let's go. அடுத்த வாரம் இந்த வீடியோ பண்ண மாட்டோங்க. எப்ப பண்ணுவோம்? ஏன்னா எங்களுக்கே இப்ப என்னன்னா ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி இல்ல, ஃபுட் பிளாகர் ஆயிடுச்சுங்க. எங்க போனாலும் இதுல பிளாக் பண்ணலாம் அதுல. ஆனா நமக்கு ஃபுட்டுக்கும் விளாகுக்கும் சம்பந்தமே இல்லை. வந்தா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம விளாக் பண்றது. நெக்ஸ்ட் டைம் வந்து சூப்பர் கண்டென்ட் நான் யோசிச்சிருவேன். கண்டென்ட் பட்டு பிட்டுலாம் பாத்துக்கலாம். அப்பா சாட் ஜிபிடி இருக்கான். சரி ஓகே சரி வீடியோ எண்ட் பண்ணலாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ரொம்ப நாள் முன்னாடி கமெண்ட் பண்ணிருந்தீங்க, இப்பலாம் யாரும் கமெண்டே பண்ண மாட்டீங்க. நேத்து பல வீடியோல ஒருத்தர் கமெண்ட் பண்ணல. என்ன பத்தி கமெண்ட் பண்ணுங்க சார், அவனை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. என்ன பத்தி அழகா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கடா. சரி ஓகே பண்ணுங்க. ஓகே गाइस, bye bye bro.